வாஜ்பாய் நூற்றாண்டு விழாவை ஒட்டு 1,00,000 பெண் குழந்தைகளை பாரதிய ஜனதா சார்பில் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் இணைக்கும் நிகழ்ச்சி சென்னை அடையாறில் நடைபெற்று வருகிறது. இதில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சமர்ப்பிப்போம். காங்கிரஸ் அரை நூறாண்டு காலமாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தது. அப்பொழுது எங்களை எப்படி அறிமுகப்படுத்துவார்கள் என்றால், இந்தியா ஏழை நாடு, குடிசைகள் நிறைந்த நாடு, வறுமை மிகுந்த நாடு, மிகப்பெரிய விஞ்ஞான வளர்ச்சி எல்லாம் இல்லை, அங்கே மிகப்பெரிய ஆராய்ச்சி கட்டுரை எல்லாம் சமர்ப்பிப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இருந்து ஒரு மருத்துவர் வந்திருக்கிறார் என்று என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது கூனி குறுகி சென்று எனது மருத்துவ கட்டுரை சமர்ப்பிப்பேன். ஆனால் மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் அதே போல ஒரு நாட்டிற்கு சென்று மருத்துவ கட்டுரை சமர்ப்பிக்க செல்கிறேன். அப்பொழுது என்னை எப்படி அறிமுகப்படுத்தினார்கள் என்றால், அணுகுண்டு வெடித்து வல்லரசு நாடாக முன்னேறி கொண்டிருக்கும் இந்தியாவில் இருந்து ஒரு மருத்துவர் வந்திருக்கிறார் என்று என்னை அறிமுகப்படுத்தினார்கள். கூறி குறுகி சென்ற நான் தலை நிமிர்ந்து இருமாப்போடு சென்று எனது மருத்துவ கட்டுரை சமர்ப்பித்தேன். அதனால்தான் வாஜ்பாய் அவர்கள் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்பதை கூட ஜெய் விஞ்ஞான் என்பதையும் ஆரம்பித்தார். அதனால்தான் இன்று விஞ்ஞானத்தில் இந்த நாடு முன்னேறி கொண்டிருந்தது. நாம மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களின் வார்த்தைகள் எனக்கு அடிக்கடி நினைவுக்கு வருகின்ற ஒரு வார்த்தை. இங்கே கூட நான் அதை சொல்கிறேன். 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள் என்று இந்த பாரதிய ஜனதா கட்சியை யாரும் கேலி பேச வேண்டாம். இந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் கட்சி நாளை இந்த பாரத தேசத்தை ஆளும் என்று சொன்னார்கள். அப்போது எல்லோரும் கிண்டல் செய்தார்கள். 2 இவர்கள் இப்படி 200-400க்கு போவார்கள் என்று. இன்று அதே பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது. இன்னும் வருங்காலத்தில் ஆடும்.